இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைக்கு தகுந்தபடி என்னோட கூட வருகிறது. இதோ நான் மரித்தேன், சதா சர்வ காலம் உங்களுக்காக உயிரிழக்கும் சொன்ன வரும். கடைசி நாட்களில் உண்மையாய் ஊழியம் செய்தவர்களுக்கும் உண்மையற்று ஊழியம் செய்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையிலான நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு சிலுவையில் பேசின 4வது வார்த்தை மத்தேயு 27:45-46. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? அல்லேலூயா. இயேசு பேசின வார்த்தைகளில் இந்த 4வது வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்காக கொடுத்தார். தன்னுடைய சொந்த குமாரன் தான். ஆனாலும் முன்ன சொன்னது போலவே அவரை எப்பொழுதுமே மகிமைப்படுத்துகிறவராய் தன்னுடைய தகப்பன் அப்பா என்று எப்பொழுதுமே அவர் மகிமைப்படுத்துவார். ஜனங்களோடு பேசும் பொழுது அவருடைய வார்த்தை வித்தியாசப்படும். அவர் ஜெப வேலையை வரும் பொழுது வார்த்தைகள் வித்தியாசப்படும். எப்பொழுதுமே தன்னை தகப்பன் என்றும் தன்னை உண்டாக்கினவரும் தன்னை அனுப்பினவரை நோக்கி தகப்பன் தகப்பன் என்று சொல்ற வார்த்தையை அநேக இடங்கள்ல பார்க்கிறோம் வேதத்துல. ஆனாலும் இந்த இடத்துல அவருடைய வேதனை பெருகின போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, என் தேவனே. நம்மளும் என்ன செய்யறோம்? கர்த்தாதி கர்த்தரே தேவாதி தேவனே இயேசுவே அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். இயேசு வந்ததுனால இயேசுவை குறித்து பேசுறோம். ஆனா பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தேவன் கர்த்தர் ராஜரீகம் அவருடைய வார்த்தைகள்லாம் அப்படிதான் புறப்பட்டு வந்தது. அப்போ நாம் எப்படி கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமோ அவரும் அப்படியே கர்த்தரை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. ஏன் அவர் பார்க்க வேண்டிய அப்படி நோக்கம் என்ன? இதுவரைக்கும் தகப்பனாய் இருந்த தேவன் இப்பொழுது மட்டும் அவருக்கு எப்படி தேவனாய் மாறினார்? ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா இது ஒரு வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 53:10 இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா 53:10. ஹல்லேலூயா. நான் படிக்கிறேன். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும்படி. எதனால? இந்த உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாம் போக்கணும் அப்படின்னா இப்படிதான் அவரை சிலுவையில அறையப்பட வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அவரை நொறுக்க அவர் சித்தமானார். யாரை நொறுக்க? தம்முடைய மகனை நொறுக்க அவர் பாவத்திற்கு உட்படுத்தினார். பின் வரக்கூடிய வசனங்கள்லாம் அது தெளிவுபடுத்துகிறது. பாவியா இல்லாத ஒரு மனுஷனை பாவத்துக்கு உட்படுத்தினார் என்று வேதம் நிறைய இடங்கள் அவரை குறித்து சொல்லுகிறது. அல்லேலூயா. பாவம் அவரை மூடின பொழுது, இருள் அவரை மூடின பொழுது தன்னுடைய தகப்பனுடைய முகமும் மறைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. யாருடைய முகம் மறைக்கப்பட்டது? இயேசுவுக்கு தன்னுடைய தகப்பனுடைய முகம் மறைக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு எனக்கு மறைக்கப்பட்டு தானே இருக்குது. ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் மரிக்கும் அளவும் அவர் உயிர் எழுதுகிற வரைக்கும் என்ன நடந்துச்சு? மறைவாக தான் இருந்துச்சு. அந்த மறைவை விளக்கும்படி தான் இயேசு சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா. ஆலயத்தினுடைய திரைச்சலை கிழிந்தது போல. ஹல்லேலூயா. எல்லாரும் பலிபீடத்தை கண்ணோக்கும்படியா, எல்லாரும் கர்த்தரை நோக்கி அபயமிடும்படியா, கர்த்தரை பார்க்கும்படியாக. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நிறைய ஏராளமான சாட்சி நம்ம கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிற அநேக ஜனங்கள் சொல்றாங்க, நான் இயேசுவை முகமுகமாய் பார்த்தேன். ஹல்லேலூயா. பார்க்காததுனால அது பொய்ன்னு சொல்ல முடியாது. அநேக ஊழியக்காரங்க, விசுவாச பிள்ளைங்க, நான் இயேசுவை பார்த்தேன். என்னுடைய சாட்சியை கூட நான் முதல் முறையில் பார்க்கும்போது அவருடைய முகத்தை மட்டும் பார்க்கல, அவருடைய கையை பார்த்தேன், அவருடைய சரீரத்தை பார்த்தேன், அவர் கால்களை பார்த்தேன், அவர் என்கிட்ட உட்கார்ந்ததை பார்த்தேன். ஆனா அவருடைய முகத்தை பார்க்கல. ஹல்லேலூயா. நான் முதல் முறை பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுக்கும் மனுஷனுக்கும் உண்டான பகை ஒரு திரை அப்படின்னு சொன்னா பாவம். என்னது? பாவம். நம்ம எப்பெல்லாம் அந்த பாவத்தில் அகப்பட்டு உழண்டு கடந்தோமோ அப்பெல்லாம் தேவனை மறந்து தேவனுடைய முகத்தை காணாதபடிக்கு நாம் இருந்திருக்கிறோம்.
ஆனாலும் இந்த நாட்களிலே அதை நிவர்த்தி செய்யும்படியாக, அதை சரி செய்யும்படியாக இயேசு நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் இருந்தார். நான் பாவியாய் மரிக்க வேண்டிய இடத்திலே அவர் பாவமாய் மரித்தார். பாவம் இல்லாத பரிசுத்த தேவன் பாவமாய் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதான் வசனம் சொல்லுவது, அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுக்கு உட்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்ம பட வேண்டிய பாட்டெல்லாம் அவரு படும்படியாக சிலுவையில் அறையப்பட்ட வேளையில அவருக்கும் பிதாவுக்கும் உண்டான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. யாருக்கு? பாப்பா முத சொன்னாலே, அவருக்கும் பிதாவுக்கும் உண்டான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. எதனால்னா, நாம் செய்த பாவத்தை அவர் ஒருவரே ஏற்றுக்கொண்டு துக்கத்தையும் அந்த பாவ கசப்பையும் அந்த மரணத்தின் கசப்பையும் அவர் உட்படுத்தினார். பிதாவாகிய தேவன் அவரை அந்த பாதையில் தள்ளப்பட்டது. அப்பொழுது பாவம் அவரை மூடினபதனால் அவர் பாவியாய் மாறினார். பாவி ஒருபொழுதும் கர்த்தரை தொழுது கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய முகத்தை காண்பதற்கு பரிசுத்தம் முக்கியம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள, கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டுமானால் பரிசுத்தம் தேவை. அப்போ தேவனுக்கும் அவருடைய பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு தொடர்பு துண்டிக்கப்பட்ட வேளையில அவர் ஜெபம் பண்றார், ஆண்டவரே இவர்களை மன்னியும். நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கும்படியாய் இயேசு தன்னுடைய அதிகாரத்தை அந்த இடத்துல விட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. பின் வருகிற வசனங்கள்ல ஒரு 2 வசனம் அதை உறுதிப்படுத்துகிறது, பார்ப்போம். யோவான் 8:16. இந்த வசனங்கள் பாருங்க, அவர் எங்கிருந்து வந்தார் என்பதை தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் யாரிடத்திலிருந்து வந்தார்? பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அவரால் அனுப்பப்பட்டு வந்தவர். நான் இப்ப உங்களை ஒரு இடத்துக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மொபைல்ஸ் நம்ம கையில இருக்கு. உங்களை தொடர்பு கொண்டு நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்கன்னு நிச்சயமாவே ஒரு வீடியோ கால் மூலமா நேருக்கு நேரா முகமுகமாய் பார்க்க இன்னைக்கு கூடும். அன்னைக்கு பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து வார்த்தையாகிய இயேசுவை அவர் இந்த பூமிக்கு மாமிசமாய் அனுப்பின நோக்கம் எதற்குனா, நம்முடைய பாவங்களை மரித்து சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக. யாருடைய கிரியையை? சாத்தானுடைய கிரியைகளை அழித்து சாத்தானை நீங்களும் நாளும் ஜெயிக்கும்படியாக அவர் அதிகாரத்தை கொடுத்தார். போன நேரத்தை கூட ஒரு கான்வர்சேஷன் ஓடுச்சு எனக்கும் பாஸ்டருக்கும். அவர் பிசாசை அவர் ஜெயிக்கல, அவர் அவருடைய கிரியைகளை அழிக்கும்படி வந்தார் அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்னேன், இல்ல பாஸ்டர், இல்லாத ஒரு கம்பெனியில எப்படி ஆதிக்கம் செலுத்த போகணும்? ரோட்ல போறவனால இங்க பிரசங்கம் பண்ற முடியாது, இல்ல ஒரு ஆபீஸ்ல போய் இந்த வேலை செய்யுங்கன்னு வேலைக்காரங்கிட்ட சொல்ல முடியாது. அதனால அவர் அதிகாரம் உள்ளவர், அவர் எல்லாவற்றுக்கும் அதிகாரியா இருக்கிறார் பாஸ்டர். அதனால அவர் நம்மை பிசாசை ஜெயிக்கும்படியாய், நான் பிசாசை வெல்லும்படியாக அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கார். இல்லாத ஒருவர் எப்படி எனக்கு அதிகாரம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் வந்த நோக்கம் அவனுடைய கிரியைகளை அடிக்க, ஆனா என்னை உண்டாக்கின நோக்கம், என்னை ரட்சித்ததின் நோக்கம் பிசாசை வெல்றதுக்காக. ஹல்லேலூயா. அதுல நம்ம தெளிவா இருக்கணும். ஏசாயா 59:2 சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. இப்ப நம்முடைய அக்கிரமங்கள் யார் மேல வந்தது? அவர் மேல வந்துச்சு. இப்ப அவர் யாரா இருக்கிறாரு? நான் அவரா இருக்கிறேன். ஹல்லேலூயா. வசனம் புரியுதுங்களா? இப்ப நான் எங்க இருக்கிறேன்? சிலுவையில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய முகத்தை நான் அவரிடத்திலும் அவருடைய முகத்தை நானும் பார்க்காதபடிக்கு என்னுடைய அக்கிரமம் தான் இயேசுவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் மறைவாய் இருந்ததை தவிர வேற ஒரு காரியம் இல்ல. இந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது, உங்களுடைய அக்கிரமங்கள். அடுத்தது, தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய பாவம், என்னுடைய சாபம், என்னுடைய அக்கிரமம் தான் சிலுவையில் மரித்த இயேசுவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் தொடர்பை துண்டிக்க செய்தது. ஹல்லேலூயா. வசனம் அப்படியாய்தான் சொல்லுகிறது. அவர் பாவம் செய்தாரானார்? இல்ல. இயேசு பாவியா? இல்ல. அவர் பரிசுத்த தேவன். வார்த்தையும் மாமிசமாகி, இந்த கேத்தலிக் சர்ச்சில் ரொம்ப அழகா பேசுவாங்க. உபதேசியார் சொல்லுவாரு,
வார்த்தை மாமிசமாகி இறங்கி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வார்த்தையாய் இருந்த தேவன் இறங்கி வந்து என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக தேவனிடத்திலிருந்து வந்த அவருடைய கிருபை, அவர் மேல் வைத்திருந்த அந்த அன்பு, அவர் மேல் வைத்திருந்த அந்த ஒரு பிணைப்பு, முகமுகமாய் பார்க்கக்கூடிய பேசக்கூடிய எல்லா தொடர்பையும் இழந்த சூழ்நிலையில் கூட இயேசு நமக்காக கதறினார். ஹல்லேலூயா. அவருடைய வேதனை அநேகம், சிலுவையில ஒரு மனுஷனாலும் தாங்க கூடாதவை, அது ஒருவராலும் பாசிபிலிட்டியே கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஹல்லேலூயா. இந்த படத்துல நடிச்ச ஒருத்தர் ஒரு 4 அடியை 2 அடியை வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் எழுந்திருக்க முடியல. முதுகுல அடிச்ச அடி, 1 அடியை 2 அடியை வாங்கிட்டு அந்த படத்துல நடிச்சவர் ஏதாச்சியா விழுந்த அடி 6 மாத காலம் எழுந்திருச்சு அவரால் நடிக்க முடியல, சாதாரண நிலைக்கு இல்லை. ஆனாலும் ஆண்டவர் எத்தனை அடிகளை வாங்கி கூட இந்த நேரத்துல சொல்றாரு, ஏன் பாடுகளுக்காக, ஏன் துக்கத்திற்காக, என்னுடைய அக்கிரமத்திற்காக மரித்த இயேசு, அப்பா என்ன பாருங்க, என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்ல அவர் அப்பையும் சொல்றார், இவர்களை மன்னியும். ஏன் என்னை கைவிட்டீர்? எதற்காக என்னை கைவிட்டீர்? அவருடைய சரீரத்தை நினைச்சு அழுதார் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. என் பிள்ளைங்களுடைய பாவத்தை மறிக்கத்தானே என்ன அனுப்புனீங்க. ஹல்லேலூயா. இந்த நேரத்துல அவங்க செய்த அக்கிரமம் பெரியதல்லவா? சிலுவையிலே அவர்கள் செய்த அக்கிரமம் பெரியது தானே. அவரை அடித்து துன்புறுத்தி வேதனைப்படுத்தி இவர்களை மன்னிக்க கூடாதபடி இருக்குதே என் சூழ்நிலை. ஹல்லேலூயா. அவர் அவர்களோடு தொடர்பிலே இருந்தார். மனுஷனோடு மனுஷனாய் அவர் மாறினார் அந்த சூழ்நிலையில. அப்பதான் ஒரு கதை, ஏன்பா என்ன கையை விட்டீங்க, இந்த பாவத்தை மன்னிங்க. அப்பயும் என்ன செய்யறாரு, அவர் அடிக்கப்பட்டாங்க, அவரால் நொறுக்கப்பட்டாரு. அவங்களுக்காக அந்த வேலையில அவர் ஜெபம் பண்றாரு. அவர் கதறா, தேவனே இவர்களை மன்னிங்க. யாரை மன்னிங்க? என்னை அடிச்சாங்களே அவங்க மன்னிங்க. அவரை போல ஒரு இருதயம் ஒருவருக்கும் கிடையாது. நம்ம நல்லா இருக்கும் பொழுது கூட யோசேப்பை குறித்து கூட பார்க்குறோம், அவன் நல்லா இருந்த பிறகுதான் மன்னிக்கிறான். பல பேர் அப்படிதான் இருக்கான். ஆனா அவர் பாடுகளை அனுபவித்து துக்கங்களை சுமந்து அவர் ஒருவரும் அவரை தேற்றக்கூடாதபடி அவமதிக்கப்பட்ட சூழ்நிலையில, நிந்திக்கப்பட்ட சூழ்நிலையில தன்னை அடித்தவர்களுக்காக பிதாவிடத்திலே அவர் மன்றாடினார். இப்பேற்பட்ட நல்ல தெய்வம் பாருங்க. ஏன் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன்? ஏன் இயேசுவை நான் மறுதலியாமல் இந்நாள் வரைக்கும் சுற்றி கொண்டு இருக்கிறோம்? ஏன் பெந்தகாஸ்ட்னா என்ன, வசனம்னா என்ன? ஏன் பல பேர் நம்மளை நிந்திக்கிறாங்கல்ல, ஏன் நம்ம இவர்கள்லாம் எதிர்த்து, மனுஷனையெல்லாம் எதிர்த்து அப்படின்னு அந்த தெய்வம் ஒசத்தி அப்படின்னு சொல்றதுக்கு வெளியில கேட்கறாங்க இல்லையா? அவர் பாடுகளையும் துக்கங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் சுமந்து சூழ்நிலையில் கூட தம்மை குறித்து அல்ல, தம் பிதாவினிடத்திலே நம்முடைய பாவங்களால் அவர் மறைக்கப்பட்டு அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்ட சூழ்நிலையில் கூட இயேசு நமக்காக சிலுவையிலே நமக்காக பரிந்து பேசினார். ஹல்லேலூயா. நமக்காக ஜெபம் பண்ணினார், நமக்காக மன்றாடினார். நம்முடைய துக்கம் அவர் மேல் வந்தது. அதையும் சகித்து கொண்டு நாம் வாழ்வதற்காக, நாம் ஜீவனில் பிழைத்திருக்கும்படியாய் இயேசு பிதாவினிடத்திலே மன்றாடினார். அப்பேற்பட்ட நல்ல தெய்வனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து துதித்து கொண்டிருக்கிறோம். சிலுவையில் அவர் பேசின 7 வார்த்தைகளில இந்த 4வது வார்த்தை மிக முக்கியமானது. ஏன்னா இது பாவத்தை குறித்து, தம்மேல் வந்த ஆக்கணையை குறித்து பொருட்படுத்தாமல் அவர் வந்த நோக்கத்தை, தம்முடைய பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பின நோக்கத்தை அவர் சிலுவையிலும் நிறைவேற்றினார். சிலுவை பாடிலும் அவர் நிறைவேற்றினார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட உன்னதமான தேவனை நாம் தொழுது கொள்ள, அவரால் ரட்சிக்கப்பட, அவரை நேசிக்க நாம் பிரயாசப்படுவோம். தொடர்ந்து நம்ம இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3 வார்த்தைகள் இருக்கு, அதை பற்றி பேசுவோம். இயேசு நம்மளை நேசிப்பாராக. ஆமேன்.